அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சயின்ஸ் பாத் அகாடமியான தரம் 11க்கான ஒன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல நாங்க ஏற்கனவே முதலாம் தவணைக்கான பாடங்களை முழுமையாக நிறைவு செய்து பேப்பர் கிளாஸ் எல்லாம் நாங்க செய்து நாங்க இரண்டாம் தவணைக்கான பாடங்களை நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில அலகு 6 மனித உடற்செயன்முறைகள் தொடர்பான விஷயத்தை படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல முதலாவதாக உணவு சமிபாட்டு தொகுதி தொடர்பான விஷயங்களை நாங்க பூரணமாக படிச்சுட்டோம். அது சார்ந்த நோய்கள் தொடர்பான விஷயங்களையும் படிச்சாச்சு. இன்றைய வகுப்புல பாத்தீங்கன்னு சொன்னா மனிதனின் சுவாச செயல்முறைகள், சுவாச தொகுதி தொடர்பான விஷயங்களை நாங்க படிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? இன்றைய பாடத்தை படிக்கிறதுல விருப்பமாக, ஆசையாக, ஆவலாக இருக்கிற மாணவர்கள் உங்களோட பேர்களை பதிவு செய்யுங்க. ரைட், ஓகே. அப்ப மனிதனின் சுவாச செயல்முறை, மனிதனின் சுவாச செயல்முறை, மனிதனின் சுவாச செயல்முறை. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், ரைட், மனிதன்ல பல்வேறுபட்ட உயிர் செயல்முறைகள் நடைபெறுகிறது. நாங்க பார்த்தோம், பல வேலைகள் நடக்குது நம்மளோட உடம்புக்குள்ள, பல வேலைகள் நடக்குது. அப்ப எல்லா வேலைகளையும் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ரைட், நாங்க செய்யறதுக்கு எங்களுக்கு சக்தி தேவை. எங்களோட உடல்ல பல்வேறு உயிர் இரசாயன தாக்கங்கள் நடக்கும். இது நடக்கிறதுக்கு சக்தி தேவை பிள்ளைகள். ஆகவே இந்த சக்தியை நாங்க பெற்றுக்கொள்றதுக்காக நாங்க முதலாவது செய்த வேலை போசனை அடைதல். அதாவது சாப்பிடுறோம், ரைட். சாப்பிட்ட உணவுகள் உடலுக்குள்ள காணப்படுமா இருந்தால் எங்களுக்கு சக்தி வருமா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப உதாரணமா யோசிச்சு பாருங்க. இப்ப ஒருத்தருக்கு 16 வயதுன்னு இருக்கும், மிக முக்கியமான வயது 16 வயது. இந்த 16 வருஷமும் அவர் சாப்பிட்ட சாப்பாடு அவர உடலுக்குள்ள இருக்குமா இருந்தால் அவர பருமன் இப்படியா இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியணும், அப்ப 16 வருஷமும் சாப்பிட்ட சாப்பாடு எங்க, ரைட். அப்ப நீங்க சித்த வகுப்புகள்ல சும்மா சாதாரணமாக படிச்சிருப்பீங்க. நாங்க சாப்பிடுற சாப்பாடு அதை நாங்க சிம்பிளா உணவுன்னு சொல்லுவோம். அந்த உணவு பிள்ளைகள் நாங்க படிச்சுட்டோம், உணவு சமீபாட்டு தொகுதியில படிச்சோம். எளிய கூறுகளாக எளிய உணவு எடுப்போமே. உதாரணமா பல் சர்க்கரைட்ட சாப்பிட்டா அது ஒரு சர்க்கரைட். புரதம் கொண்ட உணவை சாப்பிட்டா அமினோ அமிலம். இது என்ன செய்யும்டா பிள்ளைகள், ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து இரண்டு பேரும் ஃபைட் பண்ணி உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க படிப்போம், கார்பனீர் ஆக்சைடு வாயு வெளியேறும். கார்பனீர் ஆக்சைடு வாயு அதோட நீராவி வெளியேறும். கார்பனீர் ஆக்சைடு நீராவி வெளியேறும். மிக முக்கியமாக சக்தி உற்பத்தி நடக்கும். என்ன உற்பத்தி? சக்தி உற்பத்தி நடக்கும். அந்த சக்தி உற்பத்திக்கு மிக முக்கியமாக, அதாவது உணவில் அடங்கியுள்ள சக்தியை உற்பத்தி செய்யற செயல்முறையைத்தான் நாங்க சொல்லுவோம் இந்த சுவாசம் தொடர்பான விஷயங்கள். நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருக்கீங்க, தரம் 6ல இருக்கு. என்ன இருக்குது? உணவில் அடங்கியுள்ள சக்தியை பெற்றுக்கொள்ளும் செயல்முறை சுவாசம் எனப்படும். உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் முறை போசனை எனப்படும். இப்படி நீங்க படிச்சிருக்கீங்க. அப்ப போசனையை பத்தி உங்களுக்கு தெரியும். அப்ப அதாவது உணவில் அடங்கியுள்ள சக்தியை பெற்றுக்கொள்ளும் செயல்முறை. அப்ப 16 வருஷமும்
நாங்க சாப்பிட்ட சாப்பாடு இவ்வாறு ஆக்சிஜனோட என்ன செய்யுது, ஒட்டஞ்சி 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 உங்களுக்கு சக்தியை தருகிறது. அந்த சந்தர்ப்பத்துல கார்பன் ஆக்சைடு வாயுவும் நீராவியும் வெளியேறுகிறது. நாங்க பொருள் படிப்போம். சில வேளைகளில் ஆக்சிஜன் இல்லாத நிலைமைகளில் அந்த உணவு உடைந்து சக்தியை தரும். அதை நாங்க காற்றின்றிய சுவாசம்னு சொல்லுவோம். இத காற்று சுவாசம்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் உள்ள வேளையில் ஆக்சிஜனோட முழுமையாக உடைஞ்சு சக்தியை தரும். இதை சொல்றது காற்று சுவாசம். ஆக்சிஜனோட இல்லாத சந்தர்ப்பத்துல உணவு பகுதியாக குறைவாக உடைந்து ஒரு குறைவான சக்தியை தரும். இதை சொல்றது ரைட் காற்றின்றிய சுவாசம்னு சொல்லுவோம். ஆகவே பிள்ளைகள், இவ்வாறு உணவு அடையுள்ள சக்தியை பெற்றுக்கொள்ளும் செயல்முறை சுவாசம் எனப்படும். அப்ப பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும். ரைட், சாப்பிடுறோம், சாப்பாட்டின் மூலமாக உணவு சமபாட்டு தொகுதியில உணவு வருது. ரைட், அந்த உணவு சிறுகுடலால அகத்துறிஞ்சப்பட்டு, எளிய உணவுகள் சிறுகுடலால அகத்துறிஞ்சப்பட்டு, வேகமாக எனக்கு டைப்பிங்ல போடுங்க பிள்ளைகள். சிறுகுடல்ல இந்த எளிய உணவுகளை அகத்துறிஞ்சுவதற்காக சிறுகுடல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்கு. அந்த கட்டமைப்பை வேகமா டைப்பிங்ல போடுங்க. அதாவது உணவு கூறு, நீங்க என்ன கார்போஹைட்ரேட் கொண்ட உணவை சாப்பிடுறீங்க, புரதம் கொண்ட உணவை சாப்பிடுறீங்க, ஏன் எளிய உணவுகளையும் நீங்க சாப்பிடுறீங்க. எளிய உணவுகளாக உதாரணமா பாத்தீங்கன்னா விட்டமின்கள், கனியுப்புகள் எல்லாம் சாப்பிடுறீங்க. அந்த உணவுகளை அகத்துறிஞ்சுவதற்காக மிக முக்கியமாக காணப்படுகின்ற கட்டமைப்பு. ரைட், என்ன கட்டமைப்பு? சிறுகுடல்ல காணப்படுற கட்டமைப்பு நாங்க சொல்றது சடை முலைகள். என்ன சடை முலைகள் நாங்க சொல்றோம். சடை முலைகள் அப்படின்னு சொல்றோம். சடை முலைகள் சொல்றோம். அப்ப அந்த சடை முலைகளால அகத்துறிஞ்சப்பட்ட ஒரு சடை முலைகள்ல குருதி குழாய்கள், அந்த குருதி மைத்துளை குழாய்கள் நான் பார்த்தோம். குருதி மைத்துளை குழாய் வேணா நான் வரைஞ்சி காட்டுறேன், பிரச்சனை இல்லை. அதாவது உங்களுக்கு தெரியும், சிறுகுடல்ல இவ்வாறு விரல் போன்ற நீட்சிகளாக தடைமுலைகள் காணப்படும். இதுல மேலணி தளங்கள் மேலால இருக்கும். இது மேலணி, இது மேலணி. ரைட், இந்த ரைட் சடைமுலையை பொறுத்த வரைக்கும் மேலணி. இது வந்து பாத்தீங்கன்னா மேலணி, மேலணி களம். இதுக்குள்ள குருதி குழாய்கள், குருதி மைத்துளை குழாய்கள் இருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும். ரைட், நடுவுல பாத்தீங்கன்னு சொன்னா பாட்கலங்கள், பாட்கலங்கள். இந்த பாட்கலங்களூடாக கொழுப்பமிலம் கிளிசரோல் அது அப்படியே போய் கீழ்த்தோல்ல போய் படிதுன்னு நாங்க பார்த்தோம். குருதி மைத்துளை குழாய்களாலதான் இந்த உணவு கூறுகள் அகத்துறிஞ்சு குருதிக்குள்ள விடப்படும், குருதிக்குள்ள விடப்படும். ரைட், இப்ப நான் கேட்கிறேன் பிள்ளைகள், குருதிக்குள்ள விடப்படும். இப்ப நான் கேட்கிறது, இந்த ஆக்சிஜன் இந்த குருதிக்குள்ள எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். ரைட், அப்ப பாத்தீங்கன்னா உணவு கூறுகள் குருதிக்குள்ள வந்துட்டது. சமீபாட்டு தொகுதியில சிறுகுடல்ல தடைமுலைகளின் ஊடாக குருதிக்குள்ள வந்து. அப்ப இந்த ஆக்சிஜன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு தெரியணும். சுவாச தொகுதியில எல்லா செட்டப்பும் இருக்கு. அப்ப இந்த ஆக்சிஜன் வந்து சூழல்ல காணப்படுகின்ற ஆக்சிஜன் எங்கட குருதிக்குள்ள வருவதும், அப்ப குருதிக்குள்ள கொண்டு வரதுக்காக ஒரு தொகுதி ஒன்று இருக்குது. அப்ப குருதிக்குள்ள கொண்டு வந்து அப்ப எளிய உணவுகள் அந்த ஆக்சிஜனோட ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணி ரெண்டு பேரும் தாக்கம் அடைஞ்சு கார்பன் ஆக்சைடு வாயுவும் நீராவியும் அதோட சேர்த்து சக்தியும் வெளியேற்றப்படும். அந்த சக்தியை உற்பத்தி செய்யற, அந்த சக்தியை உற்பத்தி செய்யும் வரைக்கும், சக்தியை உற்பத்தி செய்யற இந்த செயல்முறையை தான் நாங்க சொல்லுவோம் ரைட், சுவாசம்னு சொல்லுவோம். இந்த மனிதன் சுவாச தொகுதியில பிள்ளை நான் இப்ப சொன்ன அடிப்படை விளையிட பிள்ளை. அப்ப சாப்பாடு மட்டும் போதுமா இந்த உலகத்துல உயிர் வாழ சொல்லுங்க பாப்பா. உணவு மட்டும் இருந்தால் இந்த உலகத்துல உயிர் வாழ இயலுமா? உணவு மட்டும் இருந்தால் இந்த உலகத்துல உயிர் வாழ இயலுமா? இயலாது. அப்ப உணவோட சேர்ந்து என்னவும் தேவை நாங்க உயிர் வாழ்றதுக்கு.
அப்ப எங்களுக்கு தேவை சக்தி. அப்ப சக்திக்கு கட்டாயம் ஆக்சிஜன் தேவை, வழியில ஆக்சிஜன் தேவை. ஆகவே அப்ப உங்களுக்கு தெரியணும், எளிய உணவுகள் உடைந்து ஆக்சிஜனோட உடைஞ்சு உங்களுக்கு சக்தி வரணும். அப்ப 2 பேரும் குருதிக்குள்ள வரணும். அப்ப குருதிக்குள்ள வாரதுக்கு நேரடியா குருதிக்குள்ள வரையலுமா? குருதிக்குள்ள ஆக்சிஜன் நேரடியா வரையலுமா? எங்கட உடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், ஒரு நாங்க உடல் தொகுதிகள், அங்க தொகுதிகள் தொடர்பான பாடம் ஃபுல்லா படிக்கிற டைம்ல பிள்ளைகள் உங்களுக்குள்ளேயே ஒரு வித்தியாசமான உணர்வு வரும். இப்படியா என்னது இந்த தொகுதி என்ன தொழிற்படுகிறது, இந்த தொகுதி இப்படியா தொழிற்படுகிறது அப்படின்னு நாங்க யோசிக்க தொடங்குவோம். ஆகவே பிள்ளைகள் அப்ப உங்களுக்கு தெரியணும், அப்ப மனித சுவாச செயல்முறைன்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரிக்கு மூச்சை உள்ள விட்டு மூச்சை வெளியே எடுக்கிறது, இது சுவாச தொகுதி இல்லை பிள்ளைகள். அப்ப தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள் என்ன, அதாவது மூச்சை உள்ள எடுத்து மூச்சை வெளியேற்றுறது மட்டும் என்ன சுவாச தொகுதி இல்லை. சுவாச தொகுதின்னு சொன்னா உணவு உறுதியில இருக்குது, எளிய உணவு. அப்ப சுவாசத்தின் போது உள்ள இருக்கிற ஆக்சிஜன் உறுதியில இருக்குது, எல்லாம் ஒட்டஞ்சவங்களுக்கு சக்தியை தரணும். அதைத்தான் நாங்க மனிதன் சுவாச செயல்முறைகள் பார்க்கிறோம். அப்ப மனிதன் சுவாச செயல்முறைகள்ல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் 3 முக்கியமான ரைட், 3 மிக முக்கியமான படிமுறைகள் இங்க மிக முக்கியமாக இருக்கு. மனித சுவாச செயல்முறைகள்ல 3 மிக முக்கியமான படிமுறைகள் அடிப்படையில தான் இவ்வாறான செயல்முறை நடக்கும். அதுல ஒன்று பாத்தீங்கன்னா சிம்பிளா நான் சொல்லித்தாரேன். ஒன்று பாத்தீங்கன்னா உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை. உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை, உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை, இது முதலாவது செயல்முறை. என்ன உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை. அப்ப உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறைன்னு சொல்லலாம், அல்லது உங்களுக்கு சொல்லலாம் பிள்ளைகள் ரைட், சுவாசப்பை புறச்சூழலுடன், சுவாசப்பை புறச்சூழலுடன் கொண்டுள்ள நடைபெறுகின்ற வாயு பரிமாற்றம். அப்ப புறச்சூழலோட ரைட் இந்த சுவாச தொகுதி ரைட். அப்ப புறச்சூழலோட சுவாச தொகுதி கொண்டுள்ள ஒரு வாயு பரிமாற்றம். அப்ப புறச்சூழல் இருக்கிற ஏதோ ஒரு வாயு இந்த என்ன சுவாச பைக்குள்ள வருது, அதுதான் நாங்க சொல்றோம். அதே மாதிரி இங்க இருக்கிற வாயு எங்கேயோ புறச்சூழலுக்கு போகுது. இதைத்தான் நாங்க சிம்பிளா சொல்றோம் உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறைன்னு சொல்றோம். இது விளங்கிட்டாப்ல. முதலாவது பொறிமுறை மனிதன் சுவாச செயல்முறையில முதலாவது பொறிமுறை விளங்கிட்டுதா, அது மிக முக்கியம். இது விளங்கினாத்தான் இது தொடர்பான விஷயங்களை இலவாக படிக்கலாம் பிள்ளைகள். அதாவது புறச்சூழலுக்கும் சுவாச தொகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வாயு பரிமாற்றம், அதான் நாங்க சிம்பிளா சொல்றோம் உட்சுவாசம் வெளிச்சுவாசம்னு நாங்க சொல்றோம். உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை முதலாவது விஷயம். 2வது பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இங்க உள்ள வந்த அந்த ஆக்சிஜன், அதாவது உச்சுவாசத்தின் போது ஆக்சிஜன் தான் வரும், நாங்க படிக்க போறோம். சுவாச சிற்றறைகள் ஒன்று இருக்கு, நாங்க படிப்போம், அழகா சொல்லி தரப்போம். சுவாச சிற்றறைகளுக்குள்ள குருதி மைத்துளை குழாய்கள் இருக்கும். எப்படி சடைமுலைகளுக்குள்ள குருதி குழாய்கள் இருந்ததோ, எவ்வாறு சடைமுலைகளுக்குள்ள குருதி குழாய்கள் இருந்ததோ, எவ்வாறு சடைமுலைகளுக்குள்ள குருதி குழாய்கள் இருந்ததோ, குருதி மைத்துளை குழாய்கள் இருந்ததோ, அத மாதிரி சுவாச சிற்றறைகள் இருக்கு. சுவாச சிற்றறைகளுக்குள்ள, சுவாச பை சிற்றறைகளுக்கு உள்ளுக்குள்ள குருதி மைத்துளை குழாய்கள் இருக்கும். அங்க ஒரு வாயு பரிமாற்றம் நடக்கும். அதாவது சிற்றறை பைகள்ல நடக்கிற வாயு பரிமாற்றம், அதை நாங்க சொல்லுவோம் சிற்றறைகளில் நடைபெறும் வாயு பரிமாற்றம். சிற்றறைகளில் நடைபெறும் வாயு பரிமாற்றம், நடைபெறும் வாயு பரிமாற்றம். 2வது பொறிமுறை சிற்றறைகள்ல நடைபெறுகின்ற வாயு பரிமாற்றம் பொறிமுறை ரைட். 3வது பாத்தீங்கன்னா இப்ப சிற்றறைகள்ல இருக்கிற குருதி குழாய்களுக்குள்ள ஆக்சிஜன் போகுதுன்னு வைப்போம். ஏற்கனவே உணவு கூறுகள் ஒட்டஞ்சு எளிய உணவு குளுக்கோஸ் வைப்போமே, C6H12O6 ரைட். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த குறியீடெல்லாம் தரம் 10ல படிச்சுட்டீங்க. குளுக்கோஸ்
இந்த ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் ரைட் 6O2 நாங்க சொல்லுவோம். அதோடு சேர்த்து நீரும் அதோடு சேர்த்து சக்தியும் என்ன செய்யுது, உற்பத்தி நடக்குது, சக்தியும் இங்க உருவாக்கப்படுது. ஆகவே அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த பொறிமுறையை நாங்க சொல்றது கலச்சுவாசம் அப்படின்னு சொல்லி, அதாவது சக்தியை உற்பத்தி செய்யற பொறிமுறையை ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து சக்தி உற்பத்தி செய்யற செயல்முறை நாங்க கலச்சுவாசம் சொல்லுவோம். ஆகவே உங்களோட மனதுக்குள்ள சொல்லி பாருங்க பிள்ளைகள். அப்ப ஒரு மனிதன் சுவாச செயல்முறைகள இந்த 3 பொறிமுறைகளும் நடைபெறும். ஒன்று உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை, இரண்டாவது சிற்றறைகளில் நடைபெறும் வாயு பரிமாற்றம், மூன்றாவது கலச்சுவாசம். இந்த 3 செயல்முறைகளும் 3 பொறிமுறைகளும் இந்த மனித சுவாச தொகுதியில நடக்கும். இந்த 3 விஷயங்களை நாங்க படிச்சால் பிள்ளைகள் மனித சுவாச செயல்முறை ஃபுல்லா கிளியரா முடியும். அதன் பிற்பாடு சுவாச தொகுதி சம்பந்தப்பட்ட சில நோய்கள் இருக்குது, அதையும் நாங்க படிச்சால் மனித சுவாச செயல்முறை விஷயம் கிளியரா முடியும். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? இவ்வளவு விளக்குறாக்கள் இப்படி போட்டுக்கணும். இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயம் ஓகேனா இப்படி போட்டுக்கணும். ரைட். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் மனிதண்ட உடற்செயல்முறைகள் தொடர்பாக படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், முதலாவது சமீபாட்டு தொகுதியை நாங்க படிச்சோம். இரண்டாவது மனிதண்ட சுவாச தொகுதி சம்பந்தமாக நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். மனித சுவாச செயல்முறைகளை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு சமீபாட்டு தொகுதியில உணவு கூறு எளிய கூறுகள் சிறுகுடலில இருக்கிற சடைமுலைகள்ல குருதி குழாய்களுக்குள்ள வந்ததோ அத மாதிரி, அதாவது ஆக்சிஜன் வாயுவும் எவ்வாறு அந்த சுவாச சிற்றறைகளினூடாக எப்படி குருதிக்குள்ள வந்து 2 பேரும் தாக்கம் அடைஞ்சு ஒரு சக்தியை பிறப்பிக்க போகுது, இது தொடர்பாக நாங்க பூரணமாக படிக்கிற அந்த செயல்முறைதான் மனித சுவாச செயல்முறை. அதுல முதலாவது பாத்தீங்கன்னா உட்சுவாச வெளிச்சுவாச செயல்முறை, அல்லது அதுக்கு நாங்க சொல்ற பேர் புறச்சூழலுக்கும் நுரையீரல் சுவாச பை என சுவாச பைக்கும் புறச்சூழலுக்கும் இடையில நடைபெற வாயு பரிமாற்றம். புறச்சூழலுக்கும் சுவாச பைக்கும் இடையில நடக்கிற வாயு பரிமாற்றம். இரண்டாவது பாத்தீங்கன்னா சிற்றறைகளுக்குள்ள நடைபெற வாயு பரிமாற்றம். மூன்றாவது கலச்சுவாசம். கலச்சுவாசம். அப்ப பிள்ளைகள் முதலாவது செயல்முறையை படிப்போமா? ஓகேயா? ஒன்று எல்லாம் ஒன்று போடுங்க. ஒன்று முதலாவது படிக்க போறோம். உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை அல்லது புறச்சூழலுக்கும் சுவாச பைக்கும் இடையில நடைபெற வாயு பரிமாற்றம். ரைட் எல்லாம் ஒன்று போடுங்க. படிக்கிறதுக்கு ஆர்வமாக விருப்பமாக இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க ஒன்று போடுவோம். ரைட். எல்லாரும் 5 போடுவாங்க அல்லது 10 போடுவாங்க. ரைட். நாங்க 1 போடுவோம். ரைட். 1. ரைட். உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை. ரைட். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிள்ளைகள்? எங்கட உடல்ல ரைட் நாங்க படிப்போம் பிள்ளைகள், எங்கட உடல்ல மிக முக்கியமாக ரைட் இந்த மண்டையோட்டு நரம்புகள் 12 சோடி மண்டையோட்டு நரம்புகள் இருக்கு. ஒவ்வொரு சோடியும் ஒவ்வொரு வேலைகளை செய்யும். அப்ப அதுல ஒரு நரம்பு ஒன்று இருக்குது. ரைட். நான் நினைக்கிறதுக்கு 4ஆம் மண்டையோட்டு நரம்பா இருக்கும். ரைட். செட் பண்ணி பாருங்க, பிரச்சனை இல்லை. அந்த மண்டையோட்டு நரம்பு என்ன செய்யும் சொன்னா அவர வேலை என்னன்னு சொன்னா எங்கட உடலுக்குள்ள ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும் போதும் ஆக்சிஜன் வாயு குறைவாக இருக்கும் போது, அதை நாங்க சிம்பிளா சொல்ல போனா குருதியில் ஆக்சிஜன் செறிவு குறையும் போதும் குருதியில் ஆக்சிஜன் செறிவு குறையும் போது அவர் என்ன செய்வார்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு என்ன தகவலை கொண்டு கொடுப்பாரு. என்ன இப்படியே இருந்து என்று சொன்னால் ஆக்சிஜன் இல்லாம நீ செத்து போயிருவாய், நீ இறந்து போயிருவாய் என உன்னி கருமங்களை உரிய ஊரார் வருவாங்க. ஆகவே உனது உடல்ல இருக்கக்கூடிய அங்கங்களை பயன்படுத்தி ரைட் ஆக்சிஜனை உள்ளுக்குள்ள எடு.
அப்படின்னு ஒரு தூண்டலை கொடுக்கும். அந்த மண்டையோட நரம்பு சும்மா உதாரணத்தை சொல்றேன். ஆக்சிஜன் எல்லாம் எங்கட உடலுக்குள்ள அதாவது உடல்னு சொல்றதுக்குள்ளே நெஞ்சரை குழி நாங்க படிப்போம். வந்த பிற்பாடு ஆக்சிஜன் செறிவு அதிகரிக்கும் போது திரும்ப சொல்லும், போதும் போதும் போதும். அப்ப அவர் என்ன செய்வார்? அந்த தொழிற்பாடெல்லாம் குறை. இதான் நீங்க நடக்க போற விஷயம். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், மனிதன் சுவாச செயல்முறைகள்ல முதலாவது விஷயம் உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை. ரைட்? இந்த உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை முதலாவது நடக்கிறதுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் எங்கட சுவாச தொகுதியில இருக்கக்கூடிய அதோட தொடர்பான சில அங்கங்களை கொஞ்சம் குறிச்சு கொண்டு வருவோம். அந்த வகையில பிள்ளைகள் நாங்க சமிபாட்டு தொகுதியில படிச்ச மாதிரி வாய்க்குழியில இருந்து ஆரம்பிச்சு குதத்துல வந்து முடிஞ்சது. வாய்க்குழி ஆரம்பிச்சு குதத்துல வந்து முடிஞ்சது. அதோட 3 சுரப்பிகள் அங்க செல்வாக்கு செலுத்தியது சமிபாட்டு தொகுதியில. உமிழ்நீர் சுரப்பி, ஈரல், சதை, நாங்க எல்லாம் படிச்சோம். இங்க உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், இதை நாங்க சொல்றது மூக்கு குழி அல்லது வெளிமூக்கு துவாரம். மூக்கு துவாரம் அல்லது வெளிமூக்கு துவாரம்னு சொல்லுவாங்க. வெளிமூக்கு துவாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. வெளிமூக்கு துவாரத்திலிருந்து ஆரம்பிச்சு பிள்ளைகள் சிற்றறைகள் மட்டுக்கும் இந்த சுவாச பாதை காணப்படும். அதாவது வெளிமூக்கு துவாரத்திலிருந்து ஆரம்பிச்சு மூக்க பொத்துனா பிள்ளைகள் வாயு போறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. சப்டே வாயால மூச்செடுப்பாங்க. ரைட்? நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிறோங்க. அப்ப மூக்கால தான் அது என்ன செய்யும்? நாங்க படிக்க போறோம். வாயால மூச்செடுக்கிறத விட மூக்கால மூச்செடுக்கும் போது என்னென்ன நன்மைகள் எல்லாம் நாங்க படிக்க போறோம். ரைட்? அப்ப மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது வெளிமூக்கு துவாரம். வெளிமூக்கு துவாரம் மிக முக்கியம். வெளிமூக்கு துவாரம். அப்ப வெளிமூக்கு துவாரம் ரைட் இங்க ஆரம்பிக்கும். அப்ப வெளிமூக்கு துவாரத்தை பொறுத்த வரைக்கும் இதால வருது. பாருங்க இப்படி வருது. ரைட்? இங்க உணவு கூறுகள் என்ன செய்யுதுன்னா இதால வருது, வாய்ப்புலியால வருது. 2 பேரும் சேர்ற இணைகிற இடத்தை நாங்க சொல்றது தொண்டை. 2 பேரும் இணைகிற இடம் என்ன? இந்த இடத்தை நாங்க சொல்றது தொண்டை. இந்த இடத்தை நாங்க தொண்டைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த உணவு கூறுகள் சாப்பிட்டால் தொண்டைக்கு வரும். இந்த மூச்சும் என்ன செய்யும்? தொண்டைக்கு வரும். அப்ப பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தெரியணும், அப்ப இந்த தொண்டையால அந்த வாயுக்கள் சுவாச தொகுதி சுவாச பாதைக்குள்ள போகணும். உணவு கூறுகள் களத்தினூடாக போடும். பின்னால இருக்கு இது வந்து களம். அப்ப களத்தினூடாக போடும். சம்டைம் உங்களுக்கு உணவு கூறுகள் இப்படி வார டைம் களத்தில், அதாவது உங்களுக்கு இதை நாங்க சொல்றது வாத நாள். இந்த சுவாச பாதைகளுக்கு ஊடாக போகாம இருக்கிறதுக்காக இன்னொரு கட்டமைப்பு ஒன்று இருக்குது. இந்த கட்டமைப்புட பேரை சொல்ல தெரிஞ்சவர் யாருன்னு பார்ப்போம். இந்த கட்டமைப்புட பேர் என்ன? அதாவது உணவு கூறுகள் நீங்க சொல்ல தெரிஞ்சால் சுவரா உங்களுக்கு தெரியணும். இந்த ஏற்கனவே சமீபாட்டு தொகுதியும் கிளியரா விளங்கிட்டு அர்த்தம். அப்ப அந்த உணவு பருக்கைகள் உணவு கூறுகள் என்ன செய்யுது சொன்னா இந்த வாத நாளினூடாக போகாம களத்தினூடாக போறதுக்கு உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், மூச்சு குழல் வாய் மூடி. என்ன மூடி? மூச்சு குழல் வாய் மூடி. அப்ப மூச்சு குழல் வாய் மூடி அப்படின்னு சொல்ற ரைட் மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்குது, மூச்சு குழல் வாய் மூடி. அப்ப அந்த மூச்சு குழல் வாய் மூடியால அந்த உணவு பொருள் களத்தினூடாக போகும். மூச்சு குழல் வாய் மூடி என்ன செய்யும்? வாதனாலே மூடிவிடும். இப்ப சுவாச பாதை சுவாசிக்கணும்னு சொன்னா மூச்சு குழல் வாய் மூடி திறப்படும். அந்த வழி இதனூடாக வரும். இந்த இடத்தை நாங்க சொல்றது வாத நாளின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், வாத நாளி மிக முக்கியமான கட்டமைப்பு. வாத நாளி ரைட்டா? கட்டமைப்பு தெரிஞ்சிருக்கணும். வாத நாளி ஆரம்பிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். இதை சொல்றது ரைட் குரல் வளை அப்படின்னு ஒன்று இருக்கு. குரல் வளை மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். குரல் வளை. குரல் வளை சும்மா பேச்சுவார்த்தையில சொல்லுவாங்க கொதவலை அப்படின்னு சொல்லுவாங்க. கொதவலை. இந்த சங்குன்னு சொல்லுவாங்க. சங்கு அறுத்துருவன்னு சொல்ற சங்கு. அந்த குரல் வளை. அப்ப அந்த குரல் வளைக்கு வழி துணிக்கைகள் வந்து அதிர செய்யறதால தான் இங்க குரல் வளை அதிர 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 ஒரு சவுண்ட் ஒலி ஒன்று பிறப்பிக்கப்படும். நாங்க படிப்போம். நாங்க எல்லாம் படிக்க போறோம். முதலாவது கட்டமைப்புல நாங்க பார்ப்போம். அப்ப வெளிமூக்கு துவாரம் அப்படியே வருது தொண்டை. தொண்டையில மூச்சு குழல் வாய் மூடி.
அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியணும் இங்க ரைட் குரல் வலை காணப்படுது. குரல் வலையோடு சேர்ந்து அப்படியோ நாங்க படிப்போம் சி வடிவ கசியிலே என்பினால் ஆன வாதனால். இந்த எண்புக்குள்ளுக்குள்ள இப்படி வரி வரி வரியா இருக்கு, நீங்க பார்க்கலாம். ரைட், மெடிக்கல் ஃபேக்கல்டி இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு உங்களோட தாய் தந்தைகள் விருப்பப்படுற மாதிரிக்கு பிள்ளைகள் ரைட் விருப்பப்படுற மாதிரிக்கு ஒரு வைத்தியராக வந்தால் என்ன மெடிக்கல் ஃபேக்கல்ட்டில உண்மையான ரியலான பொடி எல்லாம் இருக்கும். அந்த பொடியில பாத்தீங்கன்னா வெட்டி காட்டுவாங்க. அப்ப உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் இவ்வாறு சி வரி வரி வரியா சி வடிவ கசி இணையம் என்பால் ஆன இந்த வாத நாடிகள் காணப்படும் பிள்ளைகள் உள்ளுக்குள்ள சி வடிவ. ரைட், இதுக்குள்ள சீதங்கள் எல்லாம் இருக்கு, நாங்க படிக்க போறோம். ரைட், இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல, கட்டமைப்பு மட்டும் தான் சொல்றேன். வாத நாடி, இந்த வாத நாடி இப்படி பிரியுது, இப்படி பிரியுது, ரெண்டு இப்படி பிரியுது. அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள் வளமையாக உடல் அங்கங்கள் குறிக்கிற டைம்ல பிள்ளைகள் உடல் அங்கங்கள் குறிக்கிற டைம்ல மிக முக்கியமாக கவனமாக நாங்க கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் உங்களோட வலதுகை பக்கம். உங்களோட வலதுகை பக்கம் எங்கட பாசில சோத்தாங்கை பக்கம் சாப்பிடுற பக்கம். வலதுகை பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னார் நாங்க உடல் அங்கங்களை குறிக்கிற டைம்ல பிள்ளைகள் மிக முக்கியமாக ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் அது என்ன பக்கமாக இருக்கும். உட வலது பக்கமாக இருந்தால் அது எந்த பக்கமாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் பிள்ளை. ரைட், வலது பக்கமா இருந்தா படங்களை நாங்க குறிக்கிற சந்தர்ப்பத்துல இது எந்த பக்கமாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் பிள்ளை. ரைட், லெஃப்ட், இடதாக இருக்கும். ஏன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இந்த சுவாச பகுதியோட சம்பந்தப்பட்ட இந்த நபர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு தெரியும் உங்களோட வலதுகை அங்கால இருக்கும், ஆனா இவர வலதுகை அங்கால இருக்கும். உங்களோட இடதுகை அங்கால இருக்கும், ஆனா இவர இடதுகை இங்கால இருக்கும். புத்தகத்துல ஒரு விஷயத்த குறிக்கணுமா இருந்தா புத்தகத்துல ஒரு ஒரு நுரையீரல் அல்லது ஹார்ட் இதயம் சொன்னா அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அப்ப உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது எதிராகத்தான் தென்படும், உங்களுக்கு தெளிவா விளங்கும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்படி பிரிஞ்சு வார இந்த பகுதியை நாங்க சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு வலதுண்டா படம் குறிக்கிற டைம்ல இத நாங்க இடது அப்படின்னு என்னன்னு கதைப்போம், இடது. ரைட், அப்ப இடது யாரு சுவாச பை குழாய், இதுக்கு நாங்க சொல்ற பேர் சுவாச பை குழாய். சுவாச பை குழாய்ன்னு நாங்க கதை சுவாச பை குழாய். அப்ப இங்கால பக்கம் இடது சுவாசப்பை குழாயா இருந்தா இந்த பக்கம் என்னவாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பக்கம் என்னவாக இருக்கும், அது இடது சுவாசப்பை குழாயா இருந்தா இந்த பக்கம் யாரா இருக்கும், வலது சுவாசப்பை குழாயாக இருக்கும். சரியா பிள்ளை? அப்ப இது இடது சுவாசப்பை குழாய், இது வலது சுவாசப்பை குழாய். இடது சுவாசப்பை குழாய், வலது சுவாசப்பை குழாய். இவ்வளவு விளையாட்டு இது விளங்கிட்டாப்லே. முதலாவது ரைட், மிக முக்கியமாக வெளிமூக்கு துவாரம், இது வாய்ப்புடைய வெளிமூக்கு துவாரம் அல்லது நாசித்துவாரம். என நாசிக்குழி, வெளிமூக்கு துவாரத்துக்கு உட புக்ல நாசிக்குழின்னு போட்டிருக்காங்க. நாசிக்குழி, நாசிக்குழி. ரைட், ஓகே, அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏலவல்ல பாத்தீங்கன்னா வெளிமூக்கு துவாரம் அப்படின்னு படிப்பீங்க. இந்த மூக்குத்துவாரம் அல்லது நாசிக்குழி அப்படியே வருது தொண்டை, மூச்சுக்குழல் வாய் மூடி, அதன் பிற்பாடு குரல் வலை, வாதநாளி, இடது சுவாசப்பை குழாய்னு நான் போட்டிருக்கிறேன். இங்கால வலது சுவாசப்பை குழாய். இவ்வளவு கட்டமைப்பு விளங்கிட்டு அப்படின்னு முதலாவது இவ்வளவு கட்டமைப்பு விளங்கிட்டுதா? இவ்வளவு கட்டமைப்பு விளங்கிட்டுதா? இவ்வளவு கட்டமைப்பு ஓகே அப்படின்னு ஓகேனா ஓகேன்னு போட்டு கொடுங்க. அப்பதான் நான் அப்படி சொல்லி கொண்டு போகலாம். சரியா பிள்ளை? ரைட், இந்த பாடம் எல்லாம் நோமலான பாடம் இல்லை, இதெல்லாம் தெளிவா படிச்சுட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உயர்தரங்கள்ல நல்ல அழகா டீப்பா கொஞ்சம் அழகா படிக்கலாம். அப்ப இங்க விளங்கினாலும் ஓகே. ரைட், நாங்க முதலாவது சுவாச செயல்முறை படிச்சு கொண்டு இருக்கிறோம், உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை. இன்னும் வாயு எங்கட நுரையீரலுக்குள்ள வரல, கட்டமைப்பு தான் சொல்லி கொண்டு வாரு. எப்படி நுரையீரலுக்குள்ள வரும் தொடர்பான விஷயங்களும் எப்படி வெளிக்கு போகும் தொடர்பான விஷயங்களும் இன்றைய வகுப்புல அழகா படிக்கலாம். ரைட், இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள்
அப்ப இடது சுவாசப்பை குழாய். இப்ப இந்த இடது சுவாசப்பை குழாய் சின்ன சின்னதா பிரியுது. அப்ப சிறு குழாய்களாக பிரியுது. அப்ப இது எப்படியாக இருக்கும்? அப்ப இது சுவாசப்பை குழாய். அப்ப இது என்னவாக இருக்கும்? இதுல கட்டமைப்பு என்னவாக இருக்கும்? ரைட், நீங்க போற பெரிய ஓப்புல படிப்பீங்க பிள்ளை. இங்கால பக்கம் 3 சோனை, இங்கால 2 சோனைகள் காணப்படும். அப்படி எல்லாம் பெரிய ஓப்புல இருக்கு. ரைட், இப்போதைக்கு உங்களுக்கு தெரியணும், இந்த சுவாசப்பை குழாய் இதுக்குள்ள பிரியுது. இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? சுவாசப்பை சிறுகுழாய் அப்படின்னு சொல்லுவோம். சுவாசப்பை சிறுகுழாய். ரைட், இடது போட்டுக்கொள்ளுமே, இடது சைட் தானே இடது. சுவாசப்பை சிறுகுழாய், சிறுகுழாய்னு சொல்லுவோம். அது சுவாசப்பை குழாய், சுவாசப்பை சிறுகுழாய். இந்த சுவாசப்பை சிறுகுழாய் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கட்டமைப்புகள் இருக்கு. சின்ன சின்ன கட்டமைப்பு இப்படி இருக்கும். இந்த சின்ன சின்ன கட்டமைப்புகள்ல ரைட் தெரிஞ்சிருக்கணும். ரைட், இந்த சின்ன சின்ன கட்டமைப்புகள் ரைட், சின்ன சின்ன அறைகள், ரூம், சின்ன சின்ன அறைகளாக இருக்கு. இதை நாங்க சொல்லுவோம் சிட்டறை கான். இதுக்கு நாங்க சொல்ற பேர் சிட்டறை கான். இந்த கட்டமைப்புக்கு நாங்க சொல்ற பேர் சிட்டறை கான். இதுக்கு நாங்க சொல்ற பேர் என்ன? சிட்டறை கான். சிட்டறை கான். என்ன? சிட்டறை கான். நிறைய கான் இருக்கு. ரைட், நாங்க சல்மான் கான், ஷாருக் கான், அப்படி கான் தான் நிறைய படிச்சிருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்க நாங்க கேள்விப்படுவோம் சிட்டறை கான். சிட்டறை கான், சிட்டறை கான். இறுதியா பாத்தீங்கன்னா சிட்டறை பை. இதை நாங்க சொல்றது என்னன்னு? சிட்டறை பை, சிட்டறை பை, சிட்டறை பை, சிட்டறை பை அப்படின்னு சொல்லுவோம். சிட்டறை பை, சிட்டறை கான், சிட்டறை பை. அப்ப இதுக்குள்ளே குட்டி 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 குட்டியா சிட்டறை பைகள் காணப்படும். தாரணமா சொல்ல போனா இந்த பெரிய கட்டமைப்பு, இந்த பெரிய கட்டமைப்புக்கு நாங்க சொல்ற பேர் என்ன? என்ன பேர்? இந்த பெரிய கட்டமைப்புக்கு நாங்க சொல்ற பேர் என்ன? இதுக்கு நாங்க சொல்ற பேர் சுவாசப்பை. அதாவது இடது சுவாசப்பை, இடது சுவாசப்பை அல்லது இடது நுரையீரல், இடது நுரையீரல் கலைப்போம். இந்த இடது நுரையீரலுக்குள்ள குட்டி குட்டி குட்டியா சின்ன 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 சுவாச சிட்டறை பைகள் காணப்படுது. அந்த சிட்டறை பைகள், அதாவது பெரிய பலூன் மாதிரி வச்சுக்கொள்ளுவோம். இதுக்குள்ள குட்டி 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 சின்ன சின்ன பலூன்கள்னு நினைச்சு கொள்ளுவோம். ஆகவே அப்ப நுரையீரல் என்பது பலூன் மாதிரி தான். உள்ளுக்குள்ள அந்த மெயின் சவுண்ட்களை நாங்க படிக்க போறோம். சிட்டறை மெயின் சவுண்ட். அப்ப இவ்வாறு ரைட் சின்ன 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 சிட்டறை பைகளாக அதிகளவான சிட்டறை பைகள் காணப்படுது. சிட்டறை பைகளை பத்தி சொல்றாங்க எப்படி சொன்னா, கிட்டத்தட்ட பெரிய டென்னிஸ் மைதானம், பெரிய டென்னிஸ் மைதானம் அளவுக்கு அந்த சிட்டறை பைகள் பரப்பளவு இருக்குமா? டென்னிஸ் மைதானம் அளவுக்கு சிட்டறை பைகள் பரப்பளவு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அவ்வளவு குட்டி குட்டி குட்டியா சிட்டறை பைகள் காணப்படும். இப்போதைக்கு இந்த சுவாச தொகுதியின் கட்டமைப்புகள் விளங்கிட்டா பிள்ளைகள். முதலாவது இந்த சுவாச பையின கட்டமைப்புகள் விளங்கிட்டுதான். நாசிக்குழி அல்லது வெளிமூக்கு துவாரம், அது அப்படியே வருது. தொண்டை, மூச்சு குழல் வாய் மூடி, குரல் வலை, வாத நாடி, சுவாசப்பை குழாய், சுவாசப்பை சிறுகுழாய், சிட்டறை கான், சிட்டறை பை. இது ஓகே அவளே, இது விளங்கிட்டுதான். இந்த பகுதிகள் விளங்கிட்டுதான். முதலாவது நாசிக்குழி, வெளிமூக்கு துவாரம், அது கீழே வாய்க்குழி, அதுக்கப்புறம் தொண்டை, மேல மூச்சு குழல் வாய் மூடி, குரல் வலை, வாத நாளி, சுவாசப்பை குழாய், சுவாசப்பை சிறுகுழாய், சிட்டறை கான், சிட்டறை பை. ஓகே அப்படி இது விளங்கிட்டுதான். இது விளங்கினால் நாங்க அடுத்த விஷயத்துக்கு குயிக்கா போகலாம். இது விளங்கிட்டு இந்த பகுதிகள் ஓகே. இந்த சுவாச தொகுதியின் கட்டமைப்பு பகுதிகள் விளங்கிதா பிள்ளைகள்? ரைட், ஓகே, சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இதோட சேர்த்து, இதோட இணைந்து, அப்ப உங்களுக்கு தெரியணும் இந்த நுரையீரல், இந்த இடது சுவாசப்பை, வலது சுவாசப்பை, இதை சுத்தி புள்ளிகள் என்ன காணப்படும் சொல்லுங்க. என்ன காணப்படலாம்? இதை சுத்தி என்ன காணப்படலாம்?
அதாவது இந்த நுரையீரலுக்கு வெளியால காணப்படுது ஒன்று. என்ன பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். அதாவது 2 நுரையீரல்களை சுத்தியும் வெளியால ஒன்று காணப்படும். அதுக்கு நாங்க சொல்ற பேர் விலா என்புகள். என்ன விலா என்புகள். இதை சுத்தியும் விலா என்பு இருக்குது, இதை சுத்தியும் விலா என்புகள் காணப்படுது. எனவே விலா என்புகள் காணப்படுது. நடுவுல மார்பு பட்டைன்னு ஒண்ணு இருக்கு. இப்படி ஒரு பட்டை, மார்பு பட்டை. மார்பு பட்டையால் இப்படி சுத்தப்பட்ட விலா என்புகள் காணப்படும். இப்படி மார்பு பட்டை கொண்டு இருக்குது. இந்த மார்பு பட்டையால விலா என்புகள் காணப்படும். விலா என்புகளுக்கு உள்ளுக்குள்ளதான் இந்த நுரையீரல் இருக்குது. இதைத்தான் நாங்க நெஞ்சரை குழின்னு நாங்க கதைக்கிறோம். சரியா பிள்ளை? விளங்கிட்டா பிள்ளை? அட்டிப்பட கிளியரா விளங்குனா இது தொழிற்பாடுகளை நாங்க இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப நுரையீரல், சுவாசப்பை, சுவாசப்பைக்கு வெளியால பாத்தீங்கன்னு சொன்னா விலா என்புகள் காணப்படுது. விலா என்புகள் காணப்படுது. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இந்த விலா என்புகளுக்கும் இந்த நுரையீரலுக்கும் என்ன தொடர்பு? ரைட். அந்த ரெண்டுக்கும் இடையில பழுவுக்கிடையிலான தசைகள் காணப்படும். மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். பழுவுக்கிடையிலான தசை, பழுவுக்கிடையிலான தசை, பழுவுக்கிடையிலான தசைகள் காணப்படும். ரைட். விலா என்புகளுக்கும் இந்த நுரையீரலுக்கும் இடையில பழுவுக்கிடையிலான தசைகள் காணப்படும். ரைட். விலா என்புகளுக்கு சும்மா உதாரணத்துக்கு ஒரு பக்கத்துக்கு வருகிறது. சும்மா இதுக்கு வெளியால இப்படி பழுவுக்கிடையிலான தசைகள் காணப்படும். பழுவுக்கிடையிலான தசைகள் காணப்படும். பழுவுக்கிடையிலான தசைகள் காணப்படும். ரைட். பழுவுக்கிடையிலான தசைகள் காணப்படும். ரைட். அடுத்தது இந்த 2 நுரையீரலுக்கும் கீழே நான் ஏற்கனவே சமிபாட்டு தொகுதியில சொல்லித்தந்தேன். இதுக்கு கீழே தான் சமிபாட்டு தொகுதியில கட்டமைப்பு இருக்குது. இதுக்கு நாங்க ஒரு பேருன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுங்க பிள்ளை? அதாவது தகடு. அதுக்கு என்ன பேர்? ரைட். இதுக்கு என்ன பேர் பிள்ளை சொல்லுங்க. இதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு. என்ன பேர்? இதுக்கு நாங்க சொல்ற பேர் ரைட். நிறைய பிள்ளைகளுக்கு தெரியும். என்ன பேர்? பிரிமன் தகடு. பிரிமன் தகடு. பிரிமன் தகடு. இதுக்கு நாங்க சொல்ற பேர் பிரிமன் தகடு. பிரிமன் தகடு. இந்த பிரிமன் தகடு அதோடு ஜாயிண்டா இருக்கக்கூடிய தசைகள், இதை நாங்க சொல்றது பிரிமன் தகட்டு தசை. அதாவது பிரிமன் தகட்டு தசை. பிரிமன் தகட்டு தசை. ரைட். பிரிமன் தகட்டு தசை. ரைட். பிரிமன் தகட்டு தசை காணப்படுது. இதுக்கு கீழே பிரிமன் தகட்டு தசை காணப்படுது. இதுக்கு வெளியான விலா என்புகளோட சேர்த்து பழுவுக்கிடையிலான தசைகள் காணப்படுது. அப்ப 2 வகையான தசைகள் மிக முக்கியமா இருக்குது. விலா என்புகள் இருக்குது, மார்பு பட்டை ஒன்று இருக்குது. ரைட். இதை நாங்க நெஞ்சரை குழி அப்படின்னு நாங்க சொல்றோம். இவ்வளவு விஷயமும் ஓகே அப்படி? இவ்வளவு விஷயமும் ஓகே அப்படி? நிறைய சொல்ற மாதிரி இருக்குது, ஆனா நிறைய இல்லை. நல்ல அழகா விலகி கொண்டா சரி. நாசிக்குழி, வெளிமூக்கு துவாரம். வெளிமூக்கு துவாரத்துல இருந்து வரக்கூடியது அப்படியே வந்து தொண்டை. தொண்டையில பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், மூச்சுக்குழல் வாய் முடியால களத்தால புகையலா அப்படியே வருது வாதநாளி. வாதநாளியால வந்து அப்படியே சுவாசப்பை, இதை நாங்க சொல்றது குழாய். சுவாசப்பை குழாய், சுவாசப்பை சிறுகுழாய், சுவாசப்பை சிறுகுழாய், சிட்டரை கான், சிட்டரை கான், சிட்டரை பை. இதை நாங்க நுரையீரல் சொல்றோம். இடது பக்கம் இருந்தா வலது பக்கம் இருந்தா இடது நுரையீரல், அங்கிட்டு வலது பக்கம் இருக்கிறது இடது பக்கம் இருக்கிறது வலது நுரையீரல். மாறி நாங்க கதைக்கணும். அதை மாறி எழுதிடக்கூடாது. ரைட். அதாவது இங்கால இடது நுரையீரல், அங்கால வலது நுரையீரல், அல்லது இடது சுவாசப்பை, வலது சுவாசப்பை. பழுவுக்கிடையிலான தசைகள், விலா என்புகளோட பழுவுக்கிடையிலான தசைகள் இருக்குது. இங்க பிரிமன் தகட்டு தசை காணப்படுது. சரியா பிள்ளைகள்? ரைட். இந்த பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு ஓகே, கிளியரா விளைவிச்சு. இந்த பகுதிகள் எல்லாம் ஓகே சொல்லேன். ABCD என ஒரு எழுத்துக்களாக தந்தால் அழகாக குறிக்க தெரியும். அழகா குறிக்க தெரியும். ரைட். தரலாம். இந்த வெளிமூக்கு துவாரம் அல்லது நாசிக்குழி, தொண்டை, மூச்சு குழல்வாய் மூடி, குரல் வலை, வாதநாளி, சுவாசப்பை குழாய், இடது சுவாசப்பை குழாய், இடது சுவாசப்பை சிறுகுழாய், சிட்டரை கான்,
சிற்றறை பை. சரி, இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு தூண்டல் ஒன்று என்ன செய்யுது போகுது. உண்ட உடலுக்குள்ள ஆக்சிஜன் குறைவடைஞ்சிட்டுது, குருதியில ஆக்சிஜன் செறிவு குறைவடைஞ்சிட்டுது. ஆக்சிஜன் செறிவு குறைவடைஞ்சால் உடனே நான் சொன்ன மாதிரி அந்த மண்டையோட நரம்பு போகுது, போய் சொல்லுது. உடனே என்ன செய்யும்னு சொன்னால் முதலாவது செய்யற வேலை, நல்லா ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க. முதலாவது செய்யற வேலை இங்க இருக்கிற தசை, இதை நாங்க சொல்றது பிரிமன் தகட்டு தசை. பிரிமன் தகட்டு தசைன்னு ஒண்ணு, பிரிமன் தகட்டு தசை நல்லா ஞாபகத்துல வச்சு கொடுங்க. உட்சுவாசம், உட்சுவாசம்னு கதைக்கிற டைம்ல மிக முக்கியமாக சில பாயிண்ட்ஸ்கள் வரும். அந்த கட்டத்தில் நீங்க சுருங்கும் 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 தான் கதைக்கும். ஏன் சுருங்குதுன்னா எங்களுக்கு தேவை ஒன்று இருக்கு, அதாவது வெளியால இருக்கிற வழி உள்ளுக்குள்ள வரும். ஆகவே பிரிமன் தகட்டு தசை சுருங்கி, பிரிமன் தகட்டு தசை சுருங்கி, நல்லா ஞாபகம் சுருங்கி. இப்படியா இருக்கிற வளைவு புள்ளிகள் பிரிமன் தகட்டு தசை சுருங்கி வளைவு குறைந்து, நல்லா பாருங்க இதர வளைவையும் பாருங்க, இதர வளைவையும் இதர வளைவையும் பாருங்க. வளைவு குறைந்து கீழ் நோக்கி இழுக்கப்படும். எங்க வரும்? கீழ் நோக்கி இழுக்கப்படும். சொன்ன விஷயம் விளையாடா முதலாவது பாயிண்ட் சொல்லிடவில்லை, முதலாவது பாயிண்ட் சொல்லிட்டுதான் ஓடருக்கு தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் சுவாச தொகுதியை கொண்டு போடலாம். COVID-19 காலத்துல சுவாச தொகுதியை கொண்டு போட்டார், ரைட்? நல்லா ஞாபகத்துல வச்சு கொடுக்கும். அப்ப தொகுதியை கொண்டு போட்டா உங்களுக்கு தெரியும் உட்சுவாசத்துல முதலாவது நடக்குது, ரைட்? பிரிமன் தகட்டு தசை சுருங்கி வளைவு குறைந்து கீழ் நோக்கி இழுக்கப்படும். முதலாவது பாயிண்ட்ஸ். இரண்டாவது பாயிண்ட்ஸ் பழுவுக்கு இடையிலான தசைகள். இரண்டாவது, முதலாவது பிரிமன் தகட்டு தசையை சொல்லியாச்சு. இரண்டாவது பழுவுக்கு இடையிலான தசைகள் சுருங்கி சுருங்கி வெளிநோக்கி இழுக்கப்படும். பழுவுக்கு இடையிலான தசைகள் சுருங்கி வெளிநோக்கி இழுக்கப்படும். அப்ப இவங்க வெளிநோக்கி, பழுவுக்கு இடையிலான தசைகள் சுருங்கி வெளிநோக்கி இழுக்கப்படும், ரைட்? பழுவுக்கு இடையிலான தசைகள் சுருங்கி வெளிநோக்கி இழுக்கப்படும். மார்பு பட்டை விலா என்புகள், மார்பு பட்டை விலா என்புகள் வெளிநோக்கி தள்ளப்பட, மார்பு பட்டை விலா என்புகள் வெளிநோக்கி இல்லாட்டி மேல் நோக்கி, மேல் நோக்கி தள்ளப்பட, ரைட்? மார்பு பட்டை விலா என்புகள் மேல் நோக்கி தள்ளப்பட. நல்லா ஞாபகத்துல வச்சு கொடுக்க. உங்களுக்கு சில டைம்ல விளங்காம இருக்கலாம், நான் திரும்ப திரும்ப சொல்றத ஞாபகத்துல வச்சு கொடுங்க. இன்னொருக்கா சொல்லி தருவேன், மிக இலகுவாக விளங்கும். முதலாவது பிரிமன் தகட்டு தசை சுருங்கி வளைவு குறைந்து கீழ் நோக்கி இழுக்கப்படும். பிரிமன் தகட்டு தசை சுருங்கி வளைவு குறைந்து கீழ் நோக்கி இழுக்கப்படும். விலா என்புகள், அதாவது பழுவுக்கு இடையிலான தசைகள் சுருங்கி வெளிநோக்கி தள்ளப்படும். மார்பு பட்டை விலா என்புகள் முன்னோக்கியும் வெளிநோக்கியும் அல்லது மேல் நோக்கியும் தள்ளப்படும். இப்ப நெஞ்சரை குழியின் கனவளவு, நெஞ்சரை குழியின் கனவளவு, நெஞ்சரை குழியின் கனவளவு அதிகரிக்குமா குறையுமா? சொல்லுங்கவா. நெஞ்சரை குழியின் வீண கனவளவு வைப்போம். நெஞ்சரை குழியின் கனவளவு அதிகரிக்குமா குறையுமா? வேகமா சொல்ல முடியும். அதாவது பிரிமன் தகட்டு தசை வளைவு குறைந்து கீழ் நோக்கிலுக்க, பழுவுக்கடிலான தசைகள் சுருங்கி வெளிநோக்கிலுக்க, மார்பு பட்டை விலா என்புகள் முன்னோக்கியும் வெளிநோக்கியும் தள்ளப்பட நெஞ்சரை குழியின் கனவளவு அதிகரிக்குமா குறையுமா? நெஞ்சரை குழியின் கனவளவு அதிகரிக்குமா குறையுமா? பிள்ளைகள், நெஞ்சரை குழியின் கனவளவு அதிகரிக்கும், கனவளவு அதிகரிக்கும், ரைட்? உங்களுக்கு ஒரு தியரி ஒன்று தெரியும், ரைட்? அதை நான் முதலாவது சொல்லி இருக்கணும், நான் சொல்ல இல்லை என்றாலும் சிறிய வயதுல தரம் 7 என்று நினைக்கிறேன், அந்த வயசுல நாங்க 2 தொகுதிகள் படிக்கிறோம். ஒன்று சமிபாட்டு தொகுதி, சுவாச தொகுதி ஸ்டார்ட்ல படிக்கிறோம்.
அங்க ஒரு பிராக்டிகல் நாங்க செஞ்சு பார்க்கிற பிள்ளைகள். இது ஒரு போத்தல், ரைட்? இங்க பாத்தீங்கன்னா ஒரு இரப்பர் மென்சவ் அல்லது இந்த பலூனுக்கு தானே, பலூன்ல வெடித்த பலூன் துண்டுகளை நாங்க இதுல ஜாயின் பண்ணி கொள்வோம். பலூன் அதாவது மீன் தன்மை கொண்டது. இங்க நாங்க பேன குழாய் என்ன சரி ஒண்ணு வைக்கிறோம். இங்க ஒரு பலூன் வைக்கிறோம். இங்க ஒரு பலூன், சரியா? இங்க ஒரு பலூன். ஞாபகம் வருதா? பாட்டுல இருக்கிற மாதிரி ஏன்னா ஞாபகம் வருது ஞாபகம் வருது அத மாதிரி இப்ப ஞாபகம் வருதா பிள்ளைங்க? ஒரு கீழே இரப்பர் மென்சவும், இப்படி ஒரு என்ன போத்தல், ஒரு பேன குழாய், இங்க ஒரு பலூன். இப்ப நீங்க என்ன செய்றீங்க? இந்த பலூனை கீழ் நோக்கி இழுக்கிறீங்க, அதாவது இப்படி குட்டி இழுக்கிறீங்க. என்ன அவதானம் பிள்ளை? இது ஏ இந்த பலூன், இது பி இந்த பலூன் வைப்போம். பி இந்த பலூன் மென்சவை இழுக்கிறீங்க கீழே. என்ன அவதானம் சொல்லுங்க பாப்போம். என்ன அவதானம்? இவரை புரிஞ்சு நீங்க இழுத்தால் என்ன அவதானம் சொல்லுங்க பாப்போம். என்ன அவதானம்? இவர கனவளவு அதிகரிக்கும் போது இதுல தியரி என்னன்னு சொன்ன பிள்ளைகள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பலூன் பெருசாகும். பலூன் என்ன செய்யும்? திடீர் பெருசாகும். ஏன் பெருசாகுதுண்டா, இதுக்குள்ள இருக்கிற தியரி என்னண்டா, கனவளவு அதிகரிக்கும் போது இழுக்கும் போது கனவளவு கூடும். கனவளவு கூடின பிள்ளைகள் அமுக்கம் குறையும். அமுக்கம் குறையும். இதான் தியரி. கனவளவு கூடினா அமுக்கம் குறையும். இப்ப ஒரு பலூனை நீங்க என்ன செய்றீங்கன்னா ஊதி வச்சிருக்கிறீங்க. பலூனை ஊதி வச்சு இவ்வளவு மட்டும் பலூன் ஊதி வச்சுக்கிறீங்க, வெடிக்க இல்லை. ஆனா இந்த பலூனை குட்டிச்சு நீங்க நல்லா கட்டி வச்சுக்கிறீங்க, அப்படி அமுக்கினால் அதாவது கனவளவை குறைத்தால் என்ன செய்யும்? வெடிக்கும். ஏன் வெடிக்குதுன்னா கனவளவு குறைஞ்சா அமுக்கம் கூடும். கனவளவு குறைஞ்சா அமுக்கம் கூடும், அதனால வெடிக்குது. இத திறந்து விட்டா வெடிக்காது. ஏன்? அந்த வாயு எல்லாம் வெளியே போயிடும். இத நல்லா கட்டி வைக்கிற டைம்ல கனவளவு குறைக்கும் போது வெடிக்குது. ஏன்? அமுக்கம் அதிகரிக்கும். அப்ப அந்த தியரி அடிப்படையில தான் இங்க நுரையீரலும். அப்ப உங்களுக்கு இவரை நீங்க கீழே இழுக்கும் போதோ கனவளவு கூடுதோ அமுக்கம் குறையுது. இப்ப நீங்க கைய விட்டதோட இந்த பலூன் சுருங்குது. ஏன்? கனவளவு குறையுது, அமுக்கம் என்ன செய்யுது? அதிகரிக்குது. ஆகவே அமுக்கம் என்ன செய்யுது? அதிகரிக்குது. அப்ப அமுக்கம் கூடதோட இதுக்குள்ள இருக்கிற காத்து அப்படி வெளியே வரும். அமுக்கம் கூடுனா குறைஞ்ச இடத்துக்கு வெளியே வரும். அமுக்கம் குறைந்தா வெளியில இருக்கிற காத்து உள்ளுக்குள்ள வரும். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, பிரிமண்ட ஆட்டு தசை சுருங்கி கீழ் நோக்கி இருக்க, பழுப்படையிலான தசைகள் சுருங்கி வெளிநோக்கி இழுக்க, மார்புப்பட்டை விலா என்புகள் முன்னோக்கியும் வெளிநோக்கியும் தள்ளப்பட, நெஞ்சரை குழியின் கனவளவும் அதிகரிக்க அமுக்கம் குறையும். இந்த விஷயம் விளையிட்டா அமுக்கம் குறையும். இந்த இந்த இவ்வளவு விஷயம் விளையிட்டா, இவ்வளவு விஷயம் விளையிட்டா சொல்லுங்க பிள்ளை, டைப்பிங்ல போடுங்க. சரியா பிள்ளை? ரைட். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் படிப்பிக்கிறேன். நின்று கொண்டு படிப்பிக்கிறது தானே, தொடர்ந்து நின்று கொண்டு கதைச்சு கொண்டு படிப்பிச்சு கொண்டு இருக்கிற நீங்க சில ரிப்ளைகளை போடும்போது தான் பிள்ளைகள் எங்களுக்கு விளங்கும். நான் சொல்றது விளங்குதா? ரைட். பிள்ளைகளுக்கு இது தெளிவா விளங்குதா, இந்த தியரி விளங்குதா அப்படின்னு எங்களுக்கு விளங்கும். நேரடி வகுப்புனா உங்களோட கண் பார்வை, உங்களோட சில பார்வை மட்டங்களை பார்த்து கொண்டு நாங்க என்ன செய்யலாம், கெஸ்ட் பண்ணிக்கொண்டே எழுதும். ரைட். ஆகவே பிள்ளைகள் நல்லா கவனித்து கொடுப்போம். இங்க இருக்கிற விஷயம் என்னன்னா, கனவளவு அதிகரிக்கும் போது அமுக்கம் குறையுது. அமுக்கம் குறைஞ்சா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், அமுக்கம் கூடுன இடத்துல இருந்து குறைந்த இடத்துக்கு அமுக்கம் போகுது. அந்த அடிப்படையில தான் இந்த சூறாவளி எல்லாம் மாறுது. நீங்க படிப்பீங்க போற பெரிய வகுப்பு இல்ல. அமுக்கம் கூடுன இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி அந்த காத்து போகுது. அதான் ரைட், இயல்பு. அந்த அடிப்படையில நெஞ்சரை குழிந்த கனவளவு அதிகரிச்சா அமுக்கம் குறையும். அப்ப அமுக்கம் குறைந்தால் உங்களுக்கு தெரியும், வெளியால இருக்கக்கூடிய அமுக்கத்தை விட நெஞ்சரை குழியில அமுக்கம் குறைவு. வெளியால இருக்கிற அமுக்கத்தை விட நெஞ்சரை குழியில அமுக்கம் குறைவு. எனவே வெளியால இருக்கக்கூடிய வலி எங்க வரும்னு சொன்னா நெஞ்சரை குழியை நோக்கி வரும். வெளியால் இருக்கக்கூடிய வலி நெஞ்சரை குழியை நோக்கி வரும்.
இதைத்தான் நாங்க சொல்றது உச்சுவாச செயல்முறைன்னு சொல்லுவோம். இதைத்தான் நாங்க உச்சுவாச செயல்முறை. வெளியில இருக்கிற வலி உள்நோக்கி வருது. ஏன்? கனவளவு கூடி அமுக்கம் குறைந்து வெளியால் இருக்கிற வலி உள்நோக்கி வருது. அதுல ஆக்சிஜன் வாயு அதிக அளவுல காணப்படும். ஆக்சிஜன் வாயு அதிக அளவுல காணப்படும். இதைத்தான் நாங்க சொல்றோம் உச்சுவாசம் அப்படின்னு சொல்றோம். உச்சுவாச செயல்முறை. அப்ப உச்சுவாச செயல்முறையில் என்ன நடக்குது? பிரிமன் தகட்டு தசை சுருங்கி வளைவு குறைந்து கீழ் நோக்கி இழுக்கப்படும். பழுவுக்கிடையிலான தசைகள் சுருங்கி வெளிநோக்கி இழுக்கப்படும். மார்புப்பட்டை விழா என்புகள் முன்னோக்கியும் வெளிநோக்கியும் தள்ளப்படும். நெஞ்சரை குழியின் கனவளவு அதிகரிக்கும். அமுக்கம் குறையும். வளிமண்டல அமுக்கத்தை விட நெஞ்சரை குழியில் அமுக்கம் குறையும். எனவே வெளிவழி உள்நோக்கி வரும். இதை நாங்க சொல்றது உச்சுவாசம். இந்த உச்சுவாசம் நடக்கிறதுக்குள்ளே சக்தி தேவை. நல்லா ஞாபகம். இது ஒரு உயிர்ப்பான செயல்முறை. இதுக்கு சக்தி தேவை. அப்ப உச்சுவாசம் செயல்முறை நடக்கிறதுக்கு சக்தி தேவை. ஆனா வெளிச்சுவாசம் என்பது ஒரு உயிர்ப்பற்ற செயல்முறை. இதுக்கு சக்தி தேவையில்லை. இது உங்களுக்கு தெரியணும். இப்ப ஆக்சிஜன் எல்லாம் இங்க நெஞ்சரை குழிக்குள்ள வந்ததாக இருந்தால், இப்ப வெளியால இருந்து வாயுக்கள் வர 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 நெஞ்சரை குழியில ஆக்சிஜன் அதிகரிக்கப்படும். அதிகரிச்சா உடனே நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் அந்த மண்டையோட உடனே சொல்லும், ரைட் ஆக்சிஜன் ஓகே போதும் வந்துட்டுது. உடனே என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, சுருங்கி வளைவு குறைந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடிய ரைட் கவனிங்க, வளைவு குறைந்து கீழ் நோக்கி இழுக்கப்பட்ட அந்த பிரிமன் தகடு சுருங்கியது. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. வெளிச்சுவாசத்துல தளர்ந்து அல்லது விரிவுன்னு சொல்லலாம். தளர்வு அல்லது விரிவுன்னு கலைப்பா. தளர்வு அல்லது விரிவு. இங்க சுருக்கமே தளர்ந்து திரும்ப வளைவு கூடி மேல் நோக்கி தள்ளப்படும். கீழ் நோக்கி தள்ளப்படுது என்ன செய்யும்? பிரிமன் தகட்டு தசைகள் தளர்ந்து வளைவு கூடி மேல் நோக்கி தள்ளப்படும். பழுவுக்கிடையிலான தசைகள் தளர்ந்து உள்நோக்கி வரும். மார்புப்பட்ட விழா என்புகள் உள்நோக்கி வரும். ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம், நெஞ்சரை குழியின் கனவளவு என்ன செய்யும்? நெஞ்சரை குழியின் கனவளவு என்ன செய்யும் சொல்லுங்க. குறையும். நெஞ்சரை குழியின கனவளவு குறைந்தால் பிள்ளைகள் அமுக்கம் என்ன செய்யும்? அமுக்கம் கனவளவு குறைஞ்சிட்டது. அமுக்கம் என்ன செய்யும்? இந்த அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தை விட கூட. ஏன்னா இவ்வளவு கனவளவு குறைஞ்சிட்டு, கனவளவு குறைஞ்சா அமுக்கம் அதிகரிச்சிட்டது. இப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வாயுக்கள் என்ன செய்யுதுன்னா, வெளிச்சுவாச வழியாக வெளிநோக்கி என்ன செய்யும்? வெளியே போகும். அப்ப நெஞ்சரை குழியின் கனவளவு குறைந்து அமுக்கம் அதிகரித்து நெஞ்சரை குழியில் காணப்படுகின்ற வலி வெளிச்சுவாச வழியாக வெளிநோக்கி போகும். இந்த வாயுல பாத்தீங்கன்னு சொன்னா யார் இருப்பாருன்னா கார்பன் ஆக்சைடு வாயு அதிகம் காணப்படும். அப்ப ஆக்சிஜன் உள்ள வந்தது, கார்பன் ஆக்சைடு வெளிக்கு போகுது, அதோட சேர்த்து நீராவியும் போகும். நாங்க படிப்போம். அப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், ஆக்சிஜன் உள்ளுக்குள்ள வந்தது, கார்பன் ஆக்சைடும் நீராவியும் போனால் அப்ப இதுக்குள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பொறிமுறை நடந்தது. என்ன எல்லாம் நடந்தது சொல்லுங்க. இந்த உச்சுவாசத்துக்கும் இந்த வெளிச்சுவாசத்துக்கும் இடையில உள்ளுக்குள்ள என்ன நடந்தது? சிற்றறைகளுக்குள்ள வாயு பரிமாற்றம் நடந்தது. வாயு பரிமாற்றம் நடந்து அப்ப உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜனை கொடுத்து போட்டோம் குருதி குழாய்களுக்குள்ள. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இதான் விஷயம். குருதி குழாய்களுக்குள்ள ஆக்சிஜனை கொடுத்து போட்டோம், கார்பன் ஆக்சைடு எல்லாம் வாங்கிடும். அப்ப சிற்றறைகள்ல அந்த 2வது தலைப்பும் சிற்றறைகள்ல நடக்கிற வாயு பரிமாற்றம். அப்ப அங்க வாயு பரிமாற்றம் ஆக்சிஜனை கொடுத்து போட்டு கார்பன் ஆக்சைடு எடுத்து நெஞ்சரை குழியின கனவளவு குறைஞ்சதோட அமுக்கம் கூடுது. அமுக்கம் கூடுதுன்னா யாரு பிள்ளைகள்? உள்ளுக்குள்ள கார்பன் ஆக்சைடும் நீராவியும். அப்ப வெளிச்சுவாசத்தின் போது கார்பன் ஆக்சைடும் நீராவியும் வெளிக்கு போகுதோ. சொன்ன விஷயம் விளங்கிட்டா? அப்படி இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கிடுதா? இந்த உச்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை முதலாவது விளங்கிடுதா? நான் சொன்ன விஷயம் விளங்கிடுதா? சொல்லுங்க.
ஓகேடா போட்டுக்கொள்ள உச்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை எழுதுறதெல்லாம் குறைவாகும். இப்ப முதலாவது விளங்குவோம் உள்ளுக்குள்ள என்ன விஷயம் அதுக்கப்புறம் அழகா எழுதி கொள்ள முடியும். நோட்டா எழுதி கொள்வோம். எழுதுறது அவ்வளவு டைம் போகாது. ரைட். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் சுவாச செயல்முறைகள்ல முதலாவது செயல்முறை உச்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை. அந்த உச்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறையில உச்சுவாசம் இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு தெரியணும் உச்சுவாசத்தின் போது பிரிமன் தகட்டு தசை சுருங்கி வளைவு குறைந்து கீழ் நோக்கி இழுக்கப்படும். பழுவுக்கிடையிலான தசைகள் சுருங்கி அதாவது வெளிநோக்கி தள்ளப்படும். மார்புப்பட்டை விலா எலும்புகள் முன்னோக்கியும் வெளிநோக்கியும் தள்ளப்பட, நான் சொல்றதை நல்ல தெளிவா விளங்கி கொடுங்க. அதை நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தால் பிள்ளைகள் கிளியரா இந்த பாடம் விளை தள்ளப்பட நெஞ்சரை குழியின் கனவளவு அதிகரிக்கும். ஆகவே அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்திலும் பார்க்க நெஞ்சரை குழியில் அமுக்கம் குறைவும், வளிமண்டல அமுக்கத்திலும் பார்க்க நெஞ்சரை குழியில் அமுக்கம் குறையும். எனவே வெளிவழி நெஞ்சரை குழியினுள் வரும். இது உச்சுவாசம். இரண்டாவது பிரிமண்டகட்டு தசை தளர்ந்து வளைவு கூடி மேல் நோக்கி வரும். பழுவுக்கிடையிலான தசைகள் தளர்ந்து உள்நோக்கி வரும். மார்புப்பட்டை விலா எலும்புகள் தளர்ந்து முன்னோக்கி வர, கனவளவு குறைந்து அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்திலும் அமுக்கம் அதிகரிக்கும். எனவே நெஞ்சரை குழியிலிருந்து வெளிச்சுவாச வழியாக என்ன செய்யும்? வாயுக்கள் வெளிக்கு போகும். இதான் உச்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை. ரைட் பிள்ளைகள், எனக்கு சொல்லுங்க. அப்ப உச்சுவாசத்தின் போது வாயு முதலாவது எங்க வரும் சொல்லுங்க. உச்சுவாசத்தின் போது வாயு முதலாவது எங்க வரும் பிள்ளைகள் சொல்லுங்க. உச்சுவாசத்தின் போது வாயு எங்க வரும்? முதலாவது மூக்குத்துவாரம். என்ன மூக்குத்துவாரத்துக்கு வரும். மூக்குத்துவாரம். அப்ப மூக்குத்துவாரத்துக்குள்ள வந்து பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் மூக்குத்துவாரத்துல மயிர்கள் அதே மாதிரி சீதம் காணப்படும். சீதம் அங்க என்ன செய்யும் சொன்னா அவங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், மிக முக்கியமான செயற்பாடு நடக்குது. முதலாவது செயற்பாடு, வெளியால இருந்து வர வலி இங்க ஈரமாக்கப்படும். வெளியால இருக்கிற வலி ஈரலிப்பாக்கப்படும். ரைட். அந்த மயிர்கள் சீதத்தால என்ன செய்யும்? ஈரலிப்பாக்கப்படும். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது வெளியால உங்களுக்கு தெரியும் 32 பாக செல்சியஸ் அல்லது 30 பாக செல்சியஸ்ல வளிமண்டல அமுக்கமா, அதாவது வளிமண்டல வெப்பநிலையா இருந்தா, அறை வெப்பநிலையா இருந்தா, உடல் வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 37. அண்ணளவா 37. அப்ப இங்க வந்து வளிமூலக்கூறல் வந்து உரோஞ்சுவதால வந்து படுறதால வெப்பநிலை சீராக்கப்படும். அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் நடக்குது பிள்ளைகள், உங்களுக்கு தெரியணும். ரைட். உச்சுவாச வழியின் வெப்பநிலை உடல் வெப்பநிலையாக மாற்றப்படும். வெப்பநிலை உடல் வெப்பநிலையாக மாற்றப்படும். முதலாவது பாத்தீங்கன்னா உச்சுவாச வழியை ஈரலிப்பாக்கல். இரண்டாவது உச்சுவாச வழியின் வெப்பநிலையை உடல் வெப்பநிலைக்கு மாற்றுதல். மூன்றாவது இங்க மயிர்கள் இந்த சீதம் காணப்படுறதால பிள்ளைகள் வெளியால இருந்து வர நுண்ணங்கிகள், வெளியால இருந்து வர தூசு துணிக்கைகள் வடிகட்டப்படும். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. வாயால சுவாசிக்கிறதுக்கும் இந்த வெளிமூக்கு துவாரத்தால சுவாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆகவே பிள்ளைகள், அப்ப உச்சுவாச வழியில் உள்ள தூசு துணிக்கைகள் மற்றும் பாக்டீரியாக்கள் போன்றவற்றை அகற்றுதல். அப்ப அதெல்லாம் உடலுக்கு வார டைம்ல தும்மல் ஏற்படும். தும்மல் ஒன்று ஏற்படும். தும்மல் மூலமாக அந்த கழிவுகள் வெளியேறும். ஆகவே நுண்ணங்கிகளை அகற்றுதல். அப்ப இவ்வளவு வேலையும் செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மூக்கு துவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மயிர்கள் சீதம். ரைட். மிக முக்கியமாக காணப்படுது. சொன்ன விஷயம் முதலாவது விஷயம் ஓகேயா? ரைட். அப்ப மூக்கு துவாரத்தால வார
இந்த உச்சுவாச வலி பாத்தீங்கன்னா ஈரலிப்பாக்கப்படுது. உச்சுவாச வலி சூழல் வெப்பநிலையிலிருந்து உங்களுக்கு தெரியும் உடல் வெப்பநிலைக்கு மாற்றப்படுது. அதே மாதிரி நுண்ணங்கிகள், பாக்டீரியாக்கள், தூசு துணிக்கைகள் அகற்றப்படுகிறது. அகற்றப்பட்ட இந்த வலி என்ன செய்யுதுண்டா உங்களுக்கு தெரியும் மூச்சு குழல்வாய் மூடி திறப்பட இதனூடாக போகுது, குரல் வலைக்கு போகும். குரல் வலை என்ன செய்யும் சொன்னா அதிரும். அங்க அதிர்றதாலதான் ஒளி பிறப்பிக்கப்படுது, சவுண்ட் ஒளி பிறப்பிக்கப்படுது. குரல் நான்கள் அதிரும் சொல்லுவாங்க. ஆண்களோட குரல் நான்களை விட பெண்களோட குரல் நான்கள் மெல்லிஸ், சின்ன தட்டு மாதிரி இருக்கு, அதிரும். ஆகவே கூடுதல் அதிர்றதால இனிமையான சவுண்டாக கேக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய பொய்ய சொல்றாங்க. ரைட், அது அங்கால இருக்கட்டும். என்ன விஷயம்னு சொன்னா அவங்களுக்கு தெரியல. குரல் வலை என்ன செய்யுதுன்னா அதிரும். ரைட், உள்ளுக்குள்ள வாதநாளி, வாதநாளியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், வாதநாளியை பொறுத்த வரைக்கும் வாதநாளில ரைட் சி வடிவ கசியிலே என்புகள் காணப்படும். சி வடிவ கசியிலே என்புகள் காணப்படும். சி வடிவ கசியிலே என்புகள் காணப்படும். இதுக்குள்ளுக்குள்ளேயும் சீதங்கள் காணப்படும். சீதம் இந்த மூக்கு குழியில அதாவது அதாவது தூசு துணிக்கைகள் நுண்ணங்கில் ஒட்டப்படுமா இருந்தால் அங்க சிலது மிஸ் ஆகி தவறுதலாக சிலது என்ன செய்யும் தொண்டைக்குள்ள வரும். இப்ப இந்த தொண்டையில வாதநாளிக்குள்ள என்ன செய்யும் சொன்னா தூசு துணிக்கைகள் ஒட்டப்படும். அப்படி வரும் பொழுதுதான் இருமல் ஏற்படும். இருமல் இருமல் ஏற்படும். இந்த வாதநாளிக்குள்ள வர டைம் இருமல் ஏற்படுகிறது. இவ்வாறு எல்லாம் ஞாபகத்துல அப்ப இங்கேயும் பாதுகாப்பு கவசம் இருக்குது, இங்கேயும் பாதுகாப்பு கவசம், எல்லாத்தையும் வடிகட்டி ஃபில்டர் பண்ணித்தான் இதுக்குள்ளால இந்த வலி வருது. இப்ப இந்த வலி பாத்தீங்கன்னா உச்சுவாச வழியாக என்ன சுவாசப்பை, அதாவது இதை சொல்றது சுவாசப்பை குழாய்க்குள்ள வருது, சுவாசப்பை சிறுகுழாய்க்குள்ள வருது, சுவாசப்பை சிறுகுழாயிலிருந்து சிற்றறை காணுக்குள்ள வருது, சிற்றறை கான்ல இருந்து சிற்றறை பைகளுக்குள்ள என்ன செய்யுது வரக்கூடியதாக இருக்குது. சரியா பிள்ளை? ஆகவே இந்த வலி சிற்றறை பைகளுக்குள்ள வருது. இந்த விஷயம் விளங்கிட்டா பிள்ளை? இவ்வளவு விஷயம் கிளியர். அப்ப முதலாவது தலைப்பு இந்த உச்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை, இந்த விஷயம் விளங்கிட்டா பிள்ளை? கிளியரா விளங்கிதான். அப்ப உங்களுக்கு தெரியணும் ஒரு மனித சுவாச தொகுதியில சுவாச செயல்முறைகள்ல 3 மிக முக்கியமான பொறிமுறை இருக்கு. ஒன்று உச்சுவாச வெளிச்சுவாச செயல்முறை, 2வது சிற்றறைகளுக்குள்ள நடக்கிற வாயு பரிமாற்றம், 3வது கலச்சுவாசம். அப்ப உங்களுக்கு தெரியணும் வெளியால இருந்து வர வலி உள்ளுக்குள்ள வந்தா உச்சுவாசம், உள்ள இருந்து வெளிக்கு போனா வெளிச்சுவாசம். அப்ப எப்படி உள்ளுக்குள்ள வருதுன்னு சொன்னா இந்த செயல்முறைகள் மூலமா உச்சுவாச செயல்முறை. அப்ப பிரிபன்தகட்டு தசை, பழுவுக்கிடையிலான தசைகள், 2 தசை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. பாஸ் பேப்பர்ல நிறைய இடங்கள்ல வார கேள்வி. எந்த தசைகள் அசைவதால அல்லது சுருங்குவதால உச்சுவாச செயல்முறை நடக்குது? பிரிபன்தகட்டு தசை, பழுவுக்கிடையிலான தசை. எந்த தசைகள் தளர்வதால வெளிச்சுவாசம் நடக்குதுன்னா பிரிபன்தகட்டு தசை, பழுவுக்கிடையிலான தசைகள். மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அப்ப உச்சுவாசத்துல கனவளவு அதிகரிக்குது, அமுக்கம் குறையுது, வெளியால இருக்கிற வாயுக்கள் உள்ளுக்குள்ள வருது. உள்ள வரும் பொழுது இவ்வாறு மூக்கு குழியால வரும்போது ஈரலிப்பாக்கப்படுது வலி. உச்சுவாச வலி உடல் வெப்பநிலைக்கு மாற்றப்படுது. தூசு துணிக்கைகள் மற்றும் நுண்ணங்கிகள் அகற்றப்படக்கூடியதாக இருக்குது. அங்க இருந்து மூச்சுக்குழல் வாய் மூடி தொண்டை, வாதநாளிக்குள்ள வரும்போது வாதநாளிக்குள்ளேயும் சீவடிவ கசியிலேயே என்புகள் காணப்படுது. அங்கேயும் தூசு துணிக்கைகளை ஒட்டக்கூடிய மாதிரி அத என்ன அதாவது ஒட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே இருமல் ஏற்படுது. இங்க தும்மல், இருமல் ஏற்படுது. அந்த மாதிரி இவ்வளவு அழகான எவ்வளவு ஒரு பொறிமுறை மூலமாக வார வலி, தூசு துணிக்கைகள் எல்லாம் அகற்றப்பட்டு சுத்தமான வலி எங்கட நுரையீரலுக்குள்ள சிற்றறைக்குள்ள வருது. ஆனால் மனிதனோ என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா அசால்ட்டாக அடிக்கிறான்னு. நிகோடின் அப்படின்னு சொல்ற அந்த பதார்த்தங்கள் இந்த நுரையீரலுக்குள்ள வருது, வந்து நுரையீரல் புற்றுநோய்களை, சுவாசப்பை புற்றுநோய்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அதெல்லாம் நாங்க பிறகு அதுல சுவாச தொகுதி சார்ந்த நோய்கள் தொடர்பான விஷயங்களை நாங்க படிப்போம். சரியா பிள்ளைகள்? ஆகவே இதுவரைக்கு நாங்க உச்சுவாச செயல்முறை, வெளிச்சுவாச செயல்முறையை நாங்க படிச்சிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. அப்ப கவனித்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றும் ஒரு வகுப்புல சிற்றறைகள்ல நடக்கிற வாயு பரிமாற்றம் மற்றும் கலச்சுவாச செயல்முறைகள் தொடர்பான விஷயங்கள்
நாங்க படிப்போம். அதோட சுவாச தொகுதி சார்ந்த நோய்கள் தொடர்பான விஷயங்களை நாங்க இன்ஷால்லா அடுத்த வகுப்புல அழகாக நாங்க படிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இதோட நான் முடிச்சு கொள்றேன். இது தொடர்பான நோட்ஸ் அழகா குறிச்சாக்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொள்ளுங்க. என் நம்பர் இதுல இருக்கு தானே, எனக்கு அனுப்பி கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. மற்றொரு வகுப்புல நாங்க சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நல்லா படிங்க பிள்ளைகள். படிப்பு ஒன்றுதான் நிலையான சொத்து. ரைட்டா பிள்ளைகள்? ரைட், குட் நைட்.